நம்மளோட நியாண்டர் யார் உதவின்னு கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே அங்க போய் சேர்ந்துருவான். சில நேரம் இங்க, சில நேரம் அங்க, மொத்தத்துல எல்லா இடத்துக்கும் வரான். உதவி கேட்டவங்களை அவன் கைவிட்டதே கிடையாது. ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள திருத்தவே முடியாது. நியாண்டரை எதுக்கணும்னு நியான் படாத பாடுபடுறான். ஆரோக்கியமானதுதான், ஆனா கசப்பா இருக்கு. ரொம்பவே பலசாலி யாரு? அது நான் தான். அந்த நியாண்ட்ரிய முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இப்ப எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்ய போறேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஆமா, நியாண்டர் எதுக்காக மாஸ்க் போடுறா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முகமுடி தேவையே இல்லையே. அந்த முகமுடிக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கும்? அவன் யாருங்கிற விஷயம் இந்த உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். இல்லனா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி முகமுடிக்கு பின்னாடி ரகசியம் கூட இருக்கலாம். ஒருவேளை மாஸ்க் போடாம நியாண்டர் வந்திருந்தானா அவனால நிச்சயமா இவ்வளவு பிரபலமாக முடிஞ்சிருக்காது. அப்படின்னா நீ எனக்கு தான் பேரை பிரபலப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நீ என்ன சொல்ற கான்? இவ எப்பவுமே இப்படிதான், எதையும் முழுசா கேட்கவே மாட்டா. நீ சரியாதான் சொன்ன. கண்டிப்பா அந்த மாஸ்க்கு பின்னாடி நியாண்டரோட அசிங்கமான முகம் மறைஞ்சிருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்புறம் அந்த அசிங்கமான முகத்தை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நியாண்டரோட சுயரூபத்தை வெளிக்காட்டிட்டா அடுத்த ஹீரோ நான் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹீரோ நம்பர் 1 நானா தான் இருப்பேன். கண்டிப்பா நீங்க தான் சார். நான் அந்த நியாண்டரோட மாஸ்க கட்ட வைக்கிறேன். ஆனா அது எப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு பார்பரா மாறிடுறீங்களா சார்? எதுக்காக பார்பரா? அவன் முடிய வெட்டுறதுக்காக தான் மாஸ்க கழட்டி தானே ஆகணும். சரிதானே சார்? பிரமாதமான ஐடியா. அப்படின்னா நியாண்டர் சலூனுக்கு வருவான்னு சொல்றியா? கண்டிப்பா வருவான் சார். நியாண்டர் இப்போ அந்த சிட்டியோட கார்னருக்கு வந்திருப்பான். நாம அங்க போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். அங்கிருந்து நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். முகமூடி போட்டிருக்கிற அந்த நியாண்டர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுக்கு நம்ம எல்லாரையுமே தெரியும் போல இருக்கு. அதனாலதான் அவன் மாஸ்க போட்டு சுத்துறான். இல்ல நியாகோ? உண்மையிலே நியாண்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவங்களோட முகம் கண்டிப்பா டிவில வரும். இனி என்ன ஆனாலும் சரி, அந்த நியாண்டர் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சிஐடி டீமை ரெடி பண்ணிடுவோமா? சரியா சொல்லிருக்க. அதோட மெம்பர்ஸ் இப்போ நான், நீ, அப்புறம் இந்த நியோகோ வேற தூங்கிட்டே இருக்கா. சரி, நம்ம தேடுதல் வேட்டையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. வா, நம்ம ரிசர்ச் ரூம் போய் பேசலாம். இதுதான் கம்யூனிகேட்டர். இது சிக்னல்ஸ கண்டுபிடிக்கும். ஆமா, இது எப்படி வேலை செய்யும்? இந்த பேட்ச் போட்டதுக்கு அப்புறம் இது எங்கயாவது வச்சேனா பேட்ச் எங்க இருக்குன்னு இந்த ஃபிங்கர் சிக்னல் காட்டும். அப்புறம் அது சொல்ற வழியில போனா பேட்ச கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நாம இந்த பேட்ச நியாண்டர் மேல போட்டுட்டோம் அப்படின்னா அவன் எங்க போனாலும் இது கரெக்டா நமக்கு சிக்னல் காட்டும். ரொம்ப சரியா சொன்ன. இப்ப நாம நியாண்டரோட சுயரூபத்தை கண்டுபிடிக்க போறோம். அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க பாரு. எனக்கும் வேணும். அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க பாரு. நான் என்ன கூப்பிட பாரு. காப்பாத்துங்க. நியாண்டர் கமிங். அவர் வந்துகிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? உங்க கூட நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கணும். ப்ளீஸ், நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பீங்களா? உங்க கூட போட்டோ எடுக்கணும் சார். ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? இவங்களுக்கு நான் இப்ப எப்படி புரிய வைப்ப? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. இப்படியே பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவி தேவைப்படுற சமயத்துல நான் வரமாட்டேன். அண்ணா, எங்களுக்கு தெரியுமே நீங்க வந்துருவீங்க. கண்டிப்பா நாங்க கூப்பிட்ட உடனே உதவி செய்யறதுக்காக நீங்க ஓடி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை ரொம்ப பிடிக்கும். எஸ், நிச்சயமா நான் வருவேன். ஆனா உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்படுதோ அப்ப மட்டும் தான் நான் வருவேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி என்ன கூப்பிடாதீங்க. சரி, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். நான் போயிட்டு வரேன்.
இப்ப எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியாதான் இருக்கு. நியாண்டரோட வீடு இங்கதான் இருக்கு போல இருக்கு. ஓகே, அப்ப போய் பார்க்கலாம். அது காட்டுற இடத்துக்கு நம்ம போலாம். இந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னு நீ கேட்டல்ல? அந்த பசங்க கிட்ட ஏதோ டிவைஸ் இருக்கு சார். சரி சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த பசங்களோட டிவைஸ வச்சு நாம நியாண்டரோட வீட்டை கண்டுபிடிச்சிடலாங்கறியா? ஆமா, கண்டுபிடிச்சலாம் சார். சரி வா, முதல்ல அந்த டிவைஸ போய் திருடுவோம். சீக்கிரமா போய் திருடிட்டு வந்துருங்க சார். பசங்களா, இங்க கொஞ்சம் வாங்களே. எனக்கு இத தூக்க கொஞ்சம் உதவி செய்யுங்களே ப்ளீஸ். நாங்க ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நாங்க உதவி செஞ்சோம்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பரவாயில்ல, வா ஹெல்ப் பண்ணலாம். முதல்ல மிஷினை கீழே வை. சரி. நம்ம டிவைஸ் எங்க போயிடுச்சு? அதான் தெரியல. இது சிக்னல் காட்டுறத வச்சு பார்த்தா நிச்சயம் அவன் இங்கதான் இருக்கான் போல. நாம போய் ஒளிஞ்சுக்கலாம். அப்ப இவதான் நியாண்டரா? அப்படிதான் தோணுது. ஆனா இவ ஒரு பொண்ணாச்சே, அதனாலதான் அவன் முகமுடி போட்டுக்கிட்டு சுத்துறாளா? அப்படினா இவ்வளவு நாள் நம்ம ஒரு சின்ன குழந்தை கிட்ட தான் உதவி கேட்டுட்டு இருந்தோமா? ரொம்ப வெக்கமா இருக்கு. இது நினைக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்கு. சரி வா, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நில்லு. முகமுடி போட்ட நியாண்டர் எங்களுக்கு கிடைச்சிட்டான். நீ எதுவும் பேசாத, உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தானே முகமுடி போட்டுக்கிட்டு நியாண்டரா சுத்துற? நீ எங்களை ஏமாத்தலாம்னு நினைக்காத. உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய காரியமா இருக்கு. என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இப்ப நியாண்டர் மாதிரி மாற சொல்லுங்க. ஓகே, நீ இப்ப உடனடியா நியாண்டரா மாறி காட்டு பார்க்கலாம். சீக்கிரம். நீதான் உண்மையான நியாண்டர்னா உன்னோட ட்ரெஸ்ஸ போட்டு எங்களுக்கு காட்டு. அதுவும் இப்போ சீக்கிரமா பறந்து காட்டு. ஒரு பொண்ணு, உங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி பொண்ணுங்கள இன்னொருத்தவங்க முன்னாடி ட்ரெஸ் மாத்த மாட்டாங்க. எனக்கு என்னமோ இவ சரியாதான் சொல்றான்னு தோணுது. சரி, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அங்கிளா? சரி, நான் கண்ணை முடிக்கிட்டேன், யாரையும் பார்க்கல. சீக்கிரமா சேஞ்ச் பண்ணு. 1 2 3 28 29 30 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியா இல்லையா? அவளை ஃபாலோ பண்ணு, சீக்கிரம் அவளை ஃபாலோ பண்ணு. அதோ பராபா. மறுபடியும் யாரோ கூப்பிடுறாங்க. நிம்மதியா என்ன குளிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நியாண்டர் கமிங். என்ன இது? நியாண்டரே உதவி கேட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு யார் உதவி செய்ய போறாங்க சொல்லு. நீங்க தான் சார் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா பாப்புலர் ஆயிடுவீங்க. கண்டிப்பா நான் நியாண்டருக்கு உதவி செய்வேன். அப்புறம் நான் பிரபலம் ஆயிடுவேன். இதோ நான் வந்துட்டேன். இந்த மாதிரி உயரமான மரத்துல ஏறுறதுலாம் ஆபத்தான விஷயம். அடடா, அவன் போயிட்டானே.
எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே ஏடகுடமா நடக்குது. உண்மையான நியாண்டர் யாருன்னே தெரியலையே. யார் அது? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க உண்மையான நியாண்டர் யாருன்னு. உங்களுக்கும் தெரியணுமா? அடுத்த செக்மெண்ட்டை தவறாம பாருங்க.